மண்ணின் மேல் தோன்றிய நாகரிகங்களிலேயே முதன்மையானதாக கருதப்படுகின்ற எகிப்து மனித வரலாற்றின் பொற்கால அடையாளமாக விளங்குகிறது. அந்த நாகரிகம் துவங்கி வளர்ந்ததற்கு ஒரே காரணம் இருந்தது என்று சொன்னால் அது நைல் நதி. சுமார் 6650 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நதி ஆப்பிரிக்காவின் இதயத்திலிருந்து வடக்கு நோக்கி பாய்ந்தது. எகிப்து முழுவதையும் செழிக்கச் செய்து மறுபடியும் தனது நீரை கடலுக்குள் தந்து மூடுகிறது. எகிப்து என்பது நைல் நதியின் குழந்தை என்பது வரலாற்று உண்மை மட்டுமல்ல, அது அந்த நாகரிகத்தின் உயிருமாகும். நைல் நதி இல்லாமல் எகிப்து இருக்காது. பாலைவனங்களால் சூழப்பட்ட அந்த நிலப்பரப்பில் வாழ்வும் வளமும் இருக்க காரணமாக அமைந்தது நைல் நதி. ஒவ்வொரு வருடமும் காய்ந்து சுருங்கிய மண்ணுக்கு இளம் வாழ்க்கையை ஊட்டும் கரிசலாக அதன் வெள்ளப்பெருக்குகள் செயல்பட்டன. நதியினுடைய வருகைக்கு ஒற்ற வகையில்தான் இயற்கை சுழற்சியும் எகிப்தியர்களின் வாழ்க்கை முறையையும் அது வடிவமைத்தது. அவர்களின் காலண்டரே நைல் நதியின் வெள்ள நீர் வருகையை அடிப்படையாக கொண்டிருந்தது. நதியை கண்காணிப்பதற்காகவே அவர்களுக்கு கணிதம், விண் அறிவு, காலமுறை கணிப்பு ஆகியவையும் உருவானது. நதியின் இடதுபுறமும் வலதுபுறமும் நீளமாக பரவிய வரலாற்று நகரங்களான தெப்ஸ், மெம்பிஸ், ஹெலியோபோலிஸ் போன்றவை உருவானதும் நதி வடிவமைத்த நிலங்களில்தான். நைல் நதியின் வெள்ள நீர் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்திலே எத்தியோப்பிய மலைகளில் பெய்யும் கனமழையால் ஏற்படக்கூடியது. அதன் காரணமாக அந்த இடங்களில் உண்டாகும் நீர்ப்பெருக்கம் தாழ்வான எகிப்து நிலப்பரப்பை நோக்கி வர, அங்கு நதி கரைகளை தாண்டி பரவி கருப்பு சாம்பல் நிறமான கரிசல் மண்ணை பரப்பியபடி அக்டோபர் மாதம் வரை வெள்ளத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். பின்பு நதி எளிதாக திரும்பி நிலத்தில் ஈரமும் ஊட்டமும் விட்டுவிட்டு மறைந்துவிடும். இதுவே அடுத்த ஆண்டு வரை செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் தான் விவசாயம், விதை விதைத்தல், அறுவடை செய்தல் என ஒவ்வொரு நிலம் சார்ந்த பணிகளும் தொடர்ந்து கொண்டிருந்தன. அதாவது நதி இயற்கையாகவே ஒரு காலண்டரை உருவாக்கியது. எகிப்தியர்களும் அதனை ஒட்டி வாடும் வழியை கட்டியமைத்தார்கள். அதைப்போல எகிப்தியர்களின் விவசாய அறிவும் அற்புதமானது. புனித நதியின் கரையோரங்களில் அவர்கள் நெல், கோதுமை, பருத்தி, தேங்காய் போன்றவை மட்டுமின்றி பல்வேறு காய்கறிகள் மற்றும் தாவரங்கள் ஆகியவற்றையும் பெருமளவில் வளர்த்தார்கள். நைல் நதியை பயன்படுத்தி தண்ணீர் பங்கீடு செய்யும் நவீன வடிகால் அமைப்புகளும் கிணறுகளும் நீர் மேலாண்மை முறைகளும் உருவாக்கப்பட்டன. இந்த நீர்ப்பாசன அமைப்புகளால் மக்களிடையே ஒரு வகையான ஒற்றுமை மற்றும் அதிகார அமைப்பும் உருவானது. அவை அரசாங்கம், குருமார்கள், பணியாளர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நாகரீக கட்டமைப்புக்கும் வழிகாட்டியது. எகிப்தின் அரசியல் அமைப்பும் நைலின் ஓட்டத்தோடு இணைந்துதான் வளர்ந்தது. பண்டைய எகிப்தில் நதி பாயும் திசையை தளமாக கொண்டு மேற்கு எகிப்து மற்றும் கிழக்கு எகிப்து என 2 பிரிவுகள் இருந்தன. பின்பு இரண்டையும் ஒன்றிணைத்த மன்னர்கள் உருவான போது ஒரு மத்திய அதிகார அரசாங்கமும் தோன்றியது. இவையே பிற்காலத்தில் பாரோக்களின் ஆட்சியான வலிமையான அரசாட்சிக்கும் வித்திட்டது. பாரோக்கள் என்பது வெறும் அரசர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தெய்வத்தின் பிரதிநிதியாகவே அந்த மக்களால் கருதப்பட்டார்கள். அவர்களது அதிகாரம் நைல் நதியின் கொடைகளோடு இணைந்தே பரிணமித்தது. அதாவது நைல் நதியில் வெள்ளம் சரியாக வரவில்லை என்றால் அது பாரோக்களின் தவறாகவே கருதப்பட்டது. எனவே பாரோக்களுக்கும் நைலுக்கும் நேரடி ஆன்மீக பிணைப்பு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை போல எகிப்திய சமயமும் நைல் நதியின் பேரொளியால் வளர்ந்ததே. நைல் என்பது வெறும் நீர் நதி மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் அருளும் இறப்பின் பாதையும் என அந்த மக்கள் கருதினார்கள். நதியின் கிழக்கு பக்கம் வாழ்வை குறிப்பதற்காகவும் மேற்கு பக்கம் இறப்பை குறிப்பதற்காகவும் இருந்தது. அதனால்தான் மரண மடங்களும் பிரமிடுகளும் மேற்கு பக்கத்தில் தான் கட்டப்பட்டன. அவர்கள் நதி உதயத்தின் மூலமாக உயிர் பிறந்ததாகவும் நதியின் அஸ்தமனத்தின் மூலமாக மரணம் நிகழ்வதாகவும் நம்பினார்கள். இதனால் தங்கள் இறந்த அரசர்களை வாழ்வின் தொடர்ச்சியாக கருதி அவர்களுக்காக பிரமிடுகள், பூத உடல் பாதுகாப்பு முறைகள், மரண புத்தகங்கள், சடங்குகள் போன்றவற்றையும் உருவாக்கினார்கள். இந்த கலாச்சாரங்கள் நைல் நதியின் பாதையில் நெடுகவும் பரவியிருந்தது. நைல் நதியின் ஒவ்வொரு கிளைகளும் எகிப்தின் வரலாற்றை கட்டி எழுப்பியது. அதற்கான நதி ஒழுங்குகள், தடுப்பணைகள், செயற்கை நீர் ஓடைகள் போன்றவை அரசால் கட்டுப்படுத்தப்பட்டன. இது மத்திய அரசின் அதிகாரத்தை அதிகரிக்கச் செய்து
மக்களிடம் இருந்து வரி வசூலிப்பது, தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பது, நீர் பங்கீடு செய்வது இவை அனைத்தும் ஒரு திட்டமிடலின் மூலமாகவே நடத்தப்பட்டன. இவையெல்லாம் ஒரு நாகரீக வளர்ச்சிக்கான அடிப்படைகள். குறிப்பாக நைல் நதியின் பக்கங்களிலேயே கல்வி, கணிதம், மருத்துவம், நட்சத்திர கணிப்பு ஆகிய அறிவுகள் தோன்றி வளர்ந்தது. ஒவ்வொரு வெள்ள காலமும் ஒரு அறிவியல் சோதனையை உண்டாக்கியது. அதனை கணிப்பது, ஆவியை ஆழ்தல் போன்ற கருதுகோள்கள் நவீன கணித்தலில் எதிரொலித்தன. ஒவ்வொரு வெள்ள காலமும் ஒரு அறிவியல் சோதனையை உண்டாக்கியது. எகிப்தியர்கள் நைலை கடவுளாகவே வழிபட்டார்கள். ஹாபி எனும் நதி தெய்வம் செழிப்பையும் நல்லெண்ணங்களையும் உருவாக்குகிறது என்று கருதினார்கள். நதியில் உண்டான பேரழிவுகளுக்கும் அதன் கொடையாய் வரும் அருளுக்குமான இரட்டை பிரதி போல ஹாபியை நம்பினார்கள். ஹாபி ஒருவரில் இருவர் போல் காட்சியளித்தான். ஒரே உடலில் இரண்டு முகம். அவருக்காக கோவில்கள், சிற்பங்கள், பாடல்கள், பூஜைகள் என்று பல வழிபாடுகள் நடந்தன. இது நைலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை காட்டுகின்றது. நைல் நதி வேளாண்மையின் மூலாதாரம் மட்டுமல்ல, அது வர்த்தக வழியாகவும் விளங்கியது. அதன் வழியாக பல நகரங்கள் ஒருவருடன் ஒருவர் வணிகம் செய்தன. கட்டடக்கலையும் கலை பொருட்களும், தையல் மற்றும் நெசவு தொழில்களும் நதிக்கரை ஓரங்களிலேயே அதிகம் வளர்ந்தன. பாரம்பரிய கிராமங்கள், திருக்கோயில்கள், நாடக அரங்குகள், கல்வி மையங்கள் அனைத்தும் நதியை ஒட்டியே தோன்றியது. இந்த இடங்கள் சமூக வாழ்வின் மையமாகவும் கருதப்பட்டது. அதே நேரத்தில் நைல் நதி எகிப்தை உலகெங்கும் புகழ்பெற்ற நாகரிகமாகவும் மாற்றியது. அந்த நதிதான் எகிப்தின் எல்லைகளையும் வரையறுத்தது. அந்த நதிதான் அதன் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியது. மற்ற நாடுகள் எகிப்தை அடைய வேண்டுமானால் நைலை கடக்க வேண்டியிருந்தது. இதனால்தான் பல அந்நியர்களும் நைல் வழியாகவே எகிப்தில் நுழைந்தார்கள். ஹிக்ஸோஸ், அசிரியர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள் என பலரும் நைல் வழியாக எகிப்தில் புகுந்து அதன் கலாச்சாரத்தை பாதித்தார்கள். ஆனாலும் அந்த நதி எப்போதும் தன் மக்களுக்கு மட்டுமே அருள் பொழிந்தது. எத்தனை பேர் வந்தாலும் நைல் நதியின் அடையாளம் எகிப்துடன் மட்டுமே பின்னி கிடந்தது. நைல் என்பது எகிப்தியர்களுக்கான கல்விக்கூடமாகவே இருந்தது. அதன் அண்மையில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கோவில்கள், நூலகங்கள் அனைத்தும் அவர்களின் பொக்கிஷங்களாக இருந்தன. பண்டிதர்களும் அரண்மனை அறிவியல் ஆலயங்களும் காலண்டர் கணிப்பு முறைகளும் நைலில் நீர்ப்பரப்பை அடிப்படையாக கொண்டிருந்தது. இது நவீன கணிதத்தின் முதல் கட்ட வளர்ச்சியை நம் முன் வைத்தது. குறிப்பாக பிரமிடுகளை கட்டிய கட்டடவியல் அதிசயங்களுக்கு பின்னால் நைலின் நீர் அளவை மதிப்பீடு, வடிவ அமைப்புகள், கோணவியல் பரிசோதனைகள் என பல அறிவியல் அம்சங்கள் இருந்தன. இவையெல்லாம் நதி வழங்கிய நுண்ணறிவுதான். ஆக எகிப்திய நாகரிகம் வீழ்ந்த பின்னும் நைல் நதி அதன் கலாச்சார வாரிசுகளை வளர்க்க துவங்கியது. கிரேக்கர்கள், அரபுகள் என பலரும் நைல் கரைகளை ஆண்ட போதிலும் அந்த நதி தன் பாதையை ஒருபோதும் மாற்றவில்லை. அது தன்னகத்திலேயே ஒரு நாகரிக ஆவணமாகவே தொடர்ந்தது. இன்று வரையிலும் நைல் நதி எகிப்திய வாழ்க்கையின் பசுமை நிழலாகவே இருக்கிறது. இன்றைய எகிப்தில் கூட மக்கள் வாழும் பெரும்பாலான பகுதிகள் நைல் கரையின் குறுகிய அகலத்திலேயே இருக்கின்றன. எகிப்தின் பொருளாதாரத்தின் நெஞ்சாக நைல் அமைந்திருக்கிறது. விவசாயம், சுற்றுலா, குடிதண்ணீர், மீன்வளம் எல்லாவற்றிற்கும் அது உயிராக இருக்கிறது. இந்த வரலாற்று உண்மைகளை நம்மால் மறக்க முடியாது. இதை அடிப்படையாக கொண்டு கிமு 3100 ஆண்டுகளிலேயே தோன்றிய நைல் நதி நாகரிகம், அதாவது எகிப்திய நாகரிகம் கிமு 332 வரைக்கும் தொடர்ந்தது என்றாலும் நைல் நதி எகிப்தின் தாய்ப்பாலாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையே. ஆக மொத்தத்தில் நைல் நதி எப்போது ஓடுகிறதோ அப்போது வரலாறும் அதை தொடர்ந்து ஓடுகிறது. இந்த ஓட்டத்தில்தான் எகிப்தின் உண்மை, அதன் வாழ்வு, விழிப்பு, மரணம் என அனைத்தும் புதைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனிதன் நிலைத்து வாழும் பண்பாட்டு பயணத்தில் தம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை அடையாளம் காணும் முயற்சியே நாகரீக வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. அந்த அடிப்படையில் உலகிலேயே தோன்றிய முதல் நகரமயமான நாகரீகங்களில் ஒன்றுதான் சிந்து சமவெளி நாகரீகம். இது கிபி 2600 முதல் கிபி 1900 வரை நீடித்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் அதன் தொடக்க காலம் இதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்று சமீபத்திய ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நாகரீகம் பரந்து விரிந்ததுமாகவும் கட்டமைப்பு, தொழில்நுட்ப அறிவு, அழகியல் உணர்வு கொண்ட ஒரு சீரமைக்கப்பட்ட சமூக அமைப்பாகவும் விளங்கியது. இந்த நாகரிகத்தின் பெரும்பாலான பகுதிகள்
இன்றைய பாகிஸ்தான், வடமேற்கு இந்தியா, தெற்கே குஜராத், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் வரை பரவி இருந்தது. சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகள் கொண்ட சமவெளி பகுதியிலே இந்த நாகரிகம் விரிந்திருந்ததால் தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாகரிகம் யாருடையது? இந்த மக்களது மொழியும் கலாச்சாரமும் எதனால் ஆனது? இங்கேதான் தமிழர்களுக்கான ஒரு பரம்பரை தடம் மிக தெளிவாகவும் ஆர்வமூட்டலாகவும் வெளிப்படுகிறது. முந்தைய ஆய்வுகள் சிந்து நாகரிக மக்களை ஆரியர்கள் அல்ல என்றும் அவர்கள் மெலனேசிய மற்றும் பழந்தமிழ் குழுக்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் கூறுகிறது. குறிப்பாக பிரபல தொல்லியல் ஆய்வாளரான மோர்டிமர் வீலரும் இதே கருத்தை எடுத்து வைக்கிறார். இந்த நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் இன்னும் முழுமையாக வாசிக்கப்படவில்லை என்றாலும் அந்த எழுத்து வடிவங்களும் அடையாளங்களும் தமிழ் பழங்கால எழுத்துக்களுக்கு இணையான சில அம்சங்களை கொண்டிருக்கின்றன. சில தமிழ் அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் இந்த எழுத்துக்கள் தமிழ் அல்லது பழந்தமிழ் மொழியோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். குறிப்பாக நாகரிகத்தின் பரப்பளவிலும் அவற்றின் பொருளாதார நடைமுறைகளிலும் கட்டிடக்கலையிலும் தமிழர்களின் சங்ககால வாழ்க்கை முறையுடன் ஒத்த அம்சங்கள் காணப்படுகின்றன. சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், காளிபங்கான் போன்றவை திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள். இவை அனைத்தும் ஒரு நாகரிக வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தது என்பதை நிரூபிக்கின்றன. முறையாக கட்டப்பட்ட வீதிகள், வடிகால் அமைப்புகள், வடிநீர் தொட்டிகள் இவை அனைத்தும் ஒரு மத்திய ஆட்சி கட்டமைப்பு, திட்டமிடல் மற்றும் பொதுநல திட்டங்கள் இருந்திருப்பதை காட்டுகின்றன. ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி யாரிடம் இருந்து வந்தது? அது யாருடைய அறிவின் மரபு? சங்க இலக்கியத்தில் கூட நகரங்கள், நீர்வழி, வணிக பாதைகள், நீர் மேலாண்மை, உரிமை சட்டங்கள் போன்ற கட்டமைப்புகள் குறிப்பிடப்படுகின்றன. இதனாலேயே சில வரலாற்று ஆசிரியர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது பழந்தமிழ் மரபுடையது என்று கூறுகிறார்கள். அதை போல இந்த நாகரிகத்தின் பொருளாதார அடித்தளம் தொழில்கள், உற்பத்தி மற்றும் வணிகத்திலே இருந்தது. பட்டறைகள், உலோக வேலைப்பாடுகள், மணல்கல் மற்றும் பளிங்கு ஆகியவற்றால் செய்யப்பட்ட நகைகள், பீடிகைகள், முத்திரைகள் ஆகியவை தெற்காசிய பகுதியில் மட்டுமல்லாமல் மெசபடோமியா, ஈரான், ஆப்பிரிக்காவின் கரையோர வர்த்தக கூறுகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த நாகரிக மக்களின் நீண்ட தூர வர்த்தக கூட்டு அமைப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. வணிகத்திலே படகு போக்குவரத்தும் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. தமிழர்களும் கூட சங்க காலத்தில் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக சங்க இலக்கியங்கள், பிற்கால போர் ஆவணங்கள் சுட்டி காட்டுகின்றன. முக்கியமாக சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு ஒரே மாதிரியான அமைப்பில் நகரங்கள் அமைந்திருந்தன. இது அவர்கள் ஒரே மொழிக்குழுவையும் பண்பாட்டையும் பகிர்ந்திருக்க கூடும் என்பதற்கான அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பண்பாட்டு ஒற்றுமை பழந்தமிழ் மரபுக்குரிய நாகரிக கட்டமைப்பாக இருக்கக்கூடும். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்களும் தென்னிந்திய சமூகங்களும் ஒரே பண்பாட்டு மரபின் தொடர்ச்சிகளாக இருக்கலாம் என்ற எண்ணம் வலுப்பெறுகிறது. இங்கேதான் தமிழும் சிந்து சமவெளியும் என்ற உறவு பிணைப்பு இன்னும் பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை வெளிப்படுத்துகிறது. இது ஒரு மொழி, ஒரு சமூகம், ஒரு வாழ்வியலின் தளங்களை தொல்லியல் மற்றும் இலக்கியம் வழியாக இணைக்கக்கூடிய ஒரு புத்துணர்வு பயணமாகவும் இருக்கிறது. அதை போல இந்த நாகரிகத்தின் மற்றொரு முக்கியமான சிறப்பு அம்சமாக காணப்படுவது அதன் நாகரிக கட்டமைப்பு. முழுமையாக திட்டமிடப்பட்ட நகர அமைப்புடன் அவர்கள் இருந்தார்கள். மொஹஞ்சதாரோவிலோ ஹரப்பாவிலோ நகரங்கள் எல்லாம் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய சீரான கோணங்களில் அமைந்திருந்தன. இந்த கட்டமைப்பானது அந்த நாட்டு மக்களின் பரந்த அறிவையும் திட்டமிடும் திறனையும் காட்டுகிறது. வீதிகள் நேர்கோட்டில் இருந்ததால் நகரங்களை சுற்றி பார்த்தாலே ஒருவர் திசை திருப்பம் இல்லாமல் நகர முடிந்தது. வீதிகள் பெரும்பாலும் 10 அடி முதல் 30 அடி அகலமுடையதாகவும் இருந்தன. முக்கிய வீதிகள் குறுக்கு வீதிகளுடன் இணைந்து ஒரே மாதிரியான நகர வடிவத்தை வழங்கியது. நகரங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்ததோடு ஒரு மேல் நிலத்தில் பல கட்டிடங்கள் அமைந்திருந்தன. இது சிட்டாட்டல் எனப்படும் அரண்மனை பகுதியிலே இருந்தது. அங்கு பெரிய குளங்கள், பொதுக்கூடங்கள், உணவகங்கள், பாதுகாப்பு மையங்கள் போன்றவையும் இருந்திருக்கலாம். இவற்றில் குறிப்பிடத்தக்கதாக மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெரிய குளமான கிரேட் பாத் காணப்படுகிறது. இது செம்மண் இடுக்குகளால் கட்டப்பட்டிருந்ததோடு
நீர் சேமிப்பு மற்றும் சுத்திகரிப்பு முறைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அக்காலத்திலே விழாக்கால நீராடலுக்கோ அல்லது மத சடங்குகளுக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு அதிகம். அதை போல ஒவ்வொரு வீட்டிலும் நீர் வெளியேறும் தொட்டிகள், சாக்கடை வசதிகள் போன்ற சுத்தமாக்கும் அமைப்புகளும் இருந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் அவர்கள் சுகாதார திட்டத்தில் முன்னேறியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைய நகரங்களில் கூட சில இடங்களில் இல்லாத சுத்தமான குடிநீர் விநியோகம், கழிவுநீர் வெளியேற்றும் குழாய்கள் போன்றவை அங்கு இருந்ததற்கான ஆதாரங்கள் ஆர்கியாலஜிக்கல் ஆய்வுகளிலே கண்டறியப்பட்டிருக்கின்றன. தங்கள் வாழ்வில் சீரான ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொண்டிருந்த இந்த நாகரிக மக்கள் தொழில்துறையில் கூட சிறந்த மேம்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் உலோகங்களால் பல பொருட்களை உருவாக்கி இருந்தார்கள். இரும்பு இல்லாத அந்த காலத்திலே வெண்கலம், செம்பு மற்றும் தகடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சமையல் பாத்திரங்கள், ஆபரணங்கள், ஆயுதங்கள் ஆகியவை அனைத்தும் இந்த உலோகங்களிலேயே செய்யப்பட்டிருக்கின்றன. அதை போல கண்ணாடி பொருட்களும் சிற்பங்களும் அழகான செராமிக் குழாய்களும் உருவாக்கப்பட்டிருந்தன. இவர்கள் வாசனையூட்டும் பொருட்களையும் அழகு பொருட்களையும் வைத்திருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களும் உள்ளது. அழகான முலாம் பூசப்பட்ட களிமண் குடங்கள், வண்ணங்கள் பூசப்பட்ட சுவர் படங்கள் போன்றவை கூட இந்த நாகரிகத்தின் அழகு உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. சிந்து சமவெளி மக்களிடத்திலே களஞ்சியங்கள் பெரும்பாலும் பெரிய அளவில் இருந்துள்ளன. அது அவர்கள் விவசாய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கிறது. அவர்கள் விளைவித்த பொருட்களில் அதிகமாக கரும்பு, பருப்பு வகைகள், கம்பு, வெள்ளரி, முள்ளங்கி போன்றவை கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மாடுகளையும் ஆடுகளையும் வளர்த்திருக்கிறார்கள். அதன் பசுமை கழிவுகள் விவசாய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதே சமயம் அவர்களின் எழுத்து முறையை பற்றி பெரிதும் விவாதிக்கப்படுகிறது. சுமார் 400க்கும் மேற்பட்ட சின்னங்களை கொண்ட எழுத்து வடிவம் பல முத்திரைகளிலும் களிமண் செங்கற்களிலும் காணப்படுகிறது. ஆனால் இன்று வரை அது முற்றிலும் விடுகதையாகவே தொடர்ந்து வருகிறது. இது ஐடியோகிராபிக் அல்லது பொனிட்டிக்ஸ் எழுத்து முறையாக இருக்கலாம். தமிழ் எழுத்து முறையுடன் சில அடிப்படை ஒத்த படிமங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதற்கான அறிவியல் ஆதாரம் இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை. சிந்துவாசிகள் கப்பல் போக்குவரத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். மிகப்பெரிய துறைமுகமான லோத்தல் குஜராத் பகுதியிலே கண்டறியப்பட்டிருக்கிறது. இது திட்டமிடப்பட்ட துறைமுகம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய நீர்நிலையும் அதனை இணைக்கக்கூடிய நீர்க்கழிவுகள், சரக்கு ஏற்றும் கப்பலுக்கான மேடைகள், இவை அனைத்தும் இருந்திருக்கின்றன. இது துளியளவு பிழையில்லாமல் கடல் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக கூறுகிறது. அவர்களின் வர்த்தகம் என்பது இந்திய நிலத்தோடு நின்றுவிடாமல் மத்திய ஆசியா மற்றும் மெசபடோமியா ஆகிய இடங்களோடு இணைந்திருந்தது. சில ஹரப்பா முத்திரைகள் மெசபடோமிய நகரங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது கடல் வழியாக இந்திய பெருங்கடலை கடந்ததும் நிலவழியாக பெருங்கடலுக்கு அருகாமையில் இருந்த இடங்களிலும் அவர்கள் உறவுகள் வைத்திருந்ததை உறுதி செய்கிறது. ஆக இந்த நாகரீகம் இயற்கை பேரழிவுகள் காரணமாகவோ சமூக மற்றும் வணிக மாற்றங்களால் உண்டான பின்னடைவுகளாலோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில ஆய்வாளர்கள் நதியினுடைய திசையில் ஏற்பட்ட மாற்றம், வெள்ளம், வறட்சியின் தாக்கம் போன்றவற்றை காரணமாக கூறுகிறார்கள். மேலும் சிலர் ஆரியர்களின் தாக்குதலால் இது நடந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதில் தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. சில தொல்லியல் சான்றுகளின்படி இந்த நாகரீக மக்கள் கிமு 1900க்கு பின்பு மெதுவாக நகரங்களை விட்டு புறப்பட்டு கிராம வாழ்வில் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்பதும் நகரங்கள் காலியாகிவிட்டன என்றும் கூறுகிறது. தொழிற்சாலைகள் செயலிழந்து விவசாயமும் பாதிக்கப்பட்டதாம். அதை போல இந்த நாகரிகத்தின் முக்கியத்துவமும் அதன் சீரான அமைப்பும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் தொல்லியல் ஆதாரங்களும் இந்திய பண்பாட்டின் ஆரம்ப நிலை கதைகளில் இங்கு நடந்திருப்பதை ஒளிரச் செய்கிறது. தமிழருக்கும் இந்த நாகரிகத்திற்கும் இடையே உருவான உறவுகளும் மெய்நிகர் ஒத்தவைகளும் மொழிபெயர்ப்பின் வழியாகவும் மூதாதைய மரபுகளின் வழியாகவும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாகரிகத்தை பற்றி பேசும்போது சிந்து நதி என்பது ஒரு தனி வரலாறு அல்ல, அது நம்மை தொடும் ஒரு பாரம்பரிய கனல் என்று பார்க்க வேண்டும். தமிழும் சிந்துவும் இரண்டும் மாறுபட்டதாய் தோன்றினாலும் அதன் அடித்தள ஊற்று ஒரே கலாச்சார பெருக்கத்திலிருந்து வந்திருக்கலாம் என்பதே இன்றைய புரிதல்களில் ஒன்றாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித வரலாற்றில் எழுத துவங்கிய காலமே ஒரு பெரிய புரட்சி காலமாக திகழ்கிறது.
மனிதன் முதலில் பேசத் தொடங்கியதும் பின்னர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பதிவு செய்ய ஆசை கொண்டதும் நம் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த முக்கிய நிகழ்வுகளாகும். அந்த வகையில் சுமேரியர்களின் எழுத்து முறையும் மெசபடோமியாவின் சட்ட கோட்பாடுகளும் நவீன சமூகத்திற்கே மூலதனமாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழர்கள், இந்தியர்கள் மேலும் பல பழமையான நாகரிகங்களின் சமூக சட்டங்களை புரிந்து கொள்ளவும் இந்த வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது. சுமேரியர்கள் என்பது மெசபடோமியாவின் தெற்கு பகுதியான சுமேரில் வாழ்ந்த மக்களின் அடையாளமாகும். இவர்கள் கிமு 4500 முதல் கிமு 1900 வரை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் உருவாக்கிய நகரங்களான எரிடு, உருக், லாக்கஷ், நிப்பூர், உருக்கு போன்றவை அனைத்தும் மிகவும் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரங்களாக இருந்தன. ஒவ்வொரு நகரத்திற்கும் தங்களை வழிநடத்தும் ஒரு கடவுளும் இருந்தார். உதாரணமாக உருக்கின் கடவுள் நானா, எருடுவின் கடவுள் என்கி. இவர்கள் வணங்கி மதச்சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்த சமூகமாகவும் இருந்தார்கள். இந்த சுமேரியர்கள் தான் முதலில் எழுத்து முறையை உருவாக்கியவர்களாக வரலாறு கூறுகிறது. அந்த எழுத்து முறைக்கு கியூனிஃபார்ம் என்று பெயர். இது சதுர குச்சியால் மென்மையான களிமண் பலகைகளில் இடப்பட்ட கோடுகளின் வடிவம். இவை நேர்கோடுகள், குறுக்கு கோடுகள், மூலவட்ட கோடுகள் போன்றவற்றால் உருவான ஒரு எழுத்துக்களாக இருந்தன. ஆரம்பத்தில் இது சின்ன வடிவ எழுத்துக்களாக இருந்தாலும் பின்னாட்களிலே ஒளிவடிவ எழுத்துக்களாக வளர்ந்தது. இவற்றின் மூலம் வர்த்தக பதிவுகள், வரலாறு, சட்டங்கள், சடங்குகள் ஆகியவை பதியப்பட்டன. சுமேரிய எழுத்து முறையின் முதன்மையான முக்கியத்துவம் என்பது உலகின் மிக பழமையான எழுத்து முறைகளில் ஒன்று என்பதில் இருக்கவில்லை. இது மனித சமுதாயங்கள் தகவல்களை சீராக பரிமாறிக்கொள்ளக்கூடிய புரட்சியை செய்தது என்பதில்தான் இருக்கிறது. அதாவது பழக்க வழக்கங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள், அரசு ஆணைகள், ஜோதிட கணிப்புகள் ஆகியவற்றை எழுதி வைத்தல் என்பது ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சி அடையாளமாகும். இன்றைய கணினி முறையிலிருந்து சட்ட நூல்கள் வரை இது ஒரு தொடக்க புள்ளி. அதை போல சுமேரியர்கள் தங்கள் கடவுளை பற்றிய கதைகளையும், வரலாறுகள், நாட்டுப்புற பாடல்கள், சடங்குகள் போன்றவற்றையும் எழுத துவங்கினார்கள். அதற்கான மிக முக்கியமான உதாரணம்தான் கில்காமேஷ் காவியம். இது உலகிலேயே முதலில் எழுதப்பட்ட காவிய கதையாக கருதப்படுகிறது. இந்த கதையிலே மிகுந்த தத்துவமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதையில் இடம்பெறக்கூடிய ஒன்றுதான் வெள்ளப்பெருக்கு. ஒரு மனிதன் பல உயிர்களை காப்பாற்றுகிறான் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து பைபிளின் நோவா மற்றும் குர்ஆனுடைய நூஹ் ஆகிய தகவல்களோடு ஒற்றுப்போகிறது என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதை போல சுமேரிய சமூகத்திற்குள் இருப்பவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு மிகவும் ஒழுங்கானதாகவும் உயர்தரங்களாகவும் இருந்திருக்கிறது. உச்ச இடத்தில் சிறப்புமிக்க மத தலைவர்கள் மற்றும் அரசர்கள், அதை போல வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். நடுத்தர வர்க்கத்திலே தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள், கீழ்த்தர வர்க்கத்திலே வேலைக்காரர்கள், அடிமைகள் ஆகியோர் அடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் நிலைப்படி விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சமூக ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கிலே சுமேரியர்களின் பிற்கால வரிசையில் வந்தவையாக சில முக்கிய சட்ட கோட்பாடுகளும் தோன்றியிருக்கிறது. அதில் மிகச்சிறப்பானதும் மிக பழமையானதும் ஹமுராபியின் சட்ட கோட்பாடு. ஹமுராபி என்பது பாபிலோனிய அரசனின் பெயர். இவர் கிமு 1792 முதல் கிமு 1750 வரை பாபிலோனியாவை ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சியில் பாபிலோனியா ஒரு மிகப்பெரிய பேரரசாக வளர்ந்தது. ஹமுராபி சுமார் 282 சட்டங்களை எழுதி வெளியிட்டார். அந்த சட்டங்களை கற்களுக்குள் செதுக்கி நகர தூண்களில் நிறுவினார். மக்கள் அனைவரும் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த கற்கள் பொதுமக்கள் பகுதியிலும் வைக்கப்பட்டது. இதுவே உலகின் முதலாவது பொதுச்சட்ட தொகுப்பாகவும் கருதப்படுகிறது. ஹமுராபி சட்டங்கள் பல்வேறு சமுதாய துறைகளை உள்ளடக்கியது. வணிகம், விவசாயம், குடும்பம், குற்றவியல், சொத்துரிமை, பணியாளர்களின் உரிமை போன்றவை இந்த சட்டங்களிலே அடங்கும். இந்த சட்டங்களில் முக்கியமான ஒரு வழிமுறை கண் குத்தினால் கண், பல் உடைத்தால் பல், அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் போல நியாயமும் சமமான தண்டனைகளும் நிர்ணயிக்கப்பட்டன. இவை அனைத்தும் எழுதப்பட்டிருந்தது கியூனிஃபார்ம் எழுத்து முறையில். ஆக இந்த ஹமுராபி சட்ட கோட்பாட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால், அது வெறும் தண்டனைகள் தருவதற்காக இல்லை, முறையான சமூக ஒழுங்கை பேணுவதே அதன் நோக்கமாகும். உதாரணமாக
விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன உரிமை, கூலி தொழிலாளர்களுக்கான சம்பள அளவுகள், கடன் கொடுப்பது, அடகு வைக்கும் நடைமுறைகள் போன்றவை இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குடும்ப சட்டங்களும் அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. திருமணம், விவாகரத்து, பாரம்பரிய உரிமை, குழந்தைகளின் பாதுகாப்பு போன்றவை அனைத்தும் இந்த சட்டங்களிலே விவரிக்கப்படுகின்றன. இவற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், சுமேரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் ஒரே நேரத்தில் வளர்ந்த நாகரிகம் இல்லை என்றாலும் ஒன்றுக்கொன்று செல்வாக்கு செலுத்தியவை என்பதை சொல்லலாம். இவ்வாறு சுமேரியர்கள் எழுதிய எழுத்துக்களும் ஹமுராபியின் சட்ட கோட்பாடுகளும் மனித வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கியதாக வரலாறு உணர்கிறது. ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு புரட்சி, அதை வாசிக்கின்ற ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய அறிவோ புதிய நெறியோ பிறக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் மிக பழமையான வரலாற்றில் முதன்மையான இடம்பெறும் 2 முக்கிய வம்சங்கள் ஷாங் வம்சம் மற்றும் ஜோ வம்சம். இவை இரண்டும் சீனாவின் அரசியல், பண்பாடு, சமயம், எழுத்து மற்றும் சமூக அமைப்பிலே அடித்தளத்தை உருவாக்கிய வம்சங்களாகும். இவற்றின் வளர்ச்சியும் பிணைப்பு முறைகளும் கால சுழற்சியும் நவீன சீனாவின் அடையாளத்திற்கு வழிவகுத்தது. பண்டைய சீனாவின் வரலாற்றை சொல்வதற்கு முன் அங்கே தோன்றிய நாகரிகத்தின் இயற்கை சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவின் வடக்கு பகுதியில் அமைந்த ஹுவாங்ஹே நதி, அதாவது மஞ்சள் நதி என்பதும், அதை போல தெற்கிலே யாக்சி நதி என்று அழைக்கப்படும் இந்த 2 நதிகளும் நாகரிக வளர்ச்சிக்கு தூண்களாக இருந்தன. இந்த காலகட்டத்தில் மழை சார்ந்த விவசாயம், நதி சார்ந்த குடிநீர், மண் சார்ந்த விவசாயம் ஆகியவை ஒரு குடிநகர் வளத்தை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் வழங்கியது. நதியின் அருகே வாழ்ந்த மக்கள் முதலில் சின்ன குடியிருப்புகளாகவும் பின்பு நகரங்களாகவும் உருவெடுத்தார்கள். அங்கிருந்துதான் துவங்கியது பண்டைய சீனத்தின் அரசியல் வரலாறு. முதன்மையான வரலாற்று ஆதாரங்களின்படி சீனாவின் முதலாவது உண்மையான அரச வம்சமாக ஷாங் வம்சம் கருதப்படுகிறது. இது கிமு 1600 முதல் கிமு 1046 வரை நிலைத்திருந்தது. 14 தலைமுறைகள் வரை தொடர்ந்த ஷாங் வம்சத்தினரின் ஆதிக்கம் மிக தெளிவான வரலாற்று ஆதாரங்களோடு இருக்கின்றன. இவர்கள் முக்கியமாக ஹுவாங்ஹே நதியின் குறுக்கு பகுதியில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய தலைமையகம் ஆரம்பத்தில் இன் என்ற இடமாக இருந்தது. அதனால் சில நேரங்களில் இன் வம்சம் என்ற பெயராலும் இவர்களை அழைப்பதுண்டு. அரசன் ஒருவன் அச்சமயத்தில் கடவுளின் பிரதிநிதி என்றும் கருதப்பட்டான். அவர்களின் ஆட்சி முறை அரசியல் மற்றும் சமய நம்பிக்கை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வந்ததால் மக்களின் நம்பிக்கையையும் வெகுவாக பெற்றது. அரசர்கள் அவர்களுக்கு பிறகு வந்த தங்களுடைய பரம்பரைகளுக்கு சிம்மாசனத்தை வழங்கினார்கள். இது ஒரு ஒழுங்கான வம்ச அடிப்படையிலான பரம்பரை ஆட்சியாகும். இந்த வம்சத்தினர் மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கினார்கள். நகரங்களில் மண் சுவர்கள், அரண்மனைகள், தொழிலாளர் குடியிருப்புகள், வெண்கல வேலை முறைகள், சிறப்பான செறிவான பானைகள், கல்லணைகள் போன்றவைகளையும் கட்டினார்கள். இது அவர்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளம். முக்கியமாக எழுத்து முறையின் தோற்றமும் இந்த வம்சத்தின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்ததென்பது வரலாற்று ரீதியாக குறிப்பிடத்தக்க ஒன்று. அவர்களுடைய எழுத்து முறைக்கு ஆரக்கில் போன் ஸ்கிரிப்ட் என்று பெயர். இது நாக்குகளில் உள்ள எலும்புகளிலும் ஆமை குருட்டையிலும் செதுக்கப்பட்ட எழுத்துகளாக இருந்தன. இந்த எழுத்துகள் பிரார்த்தனைகள், ஜோதிடங்கள், அரச கட்டளைகள் போன்றவற்றை குறித்து வைக்கக்கூடிய விதத்தில் இருந்தன. இவை பழைய சீன எழுத்து முறையின் முதல் வடிவமாகவும் கருதப்படுகிறது. இந்த எழுத்துகள் இன்றைய சீன எழுத்துக்களோடு நேரடி பிணைப்பில் இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் ஷாங் வம்சத்தின் சமூக அமைப்பும் ஒரு சீரான அதிகார இயக்கத்தோடு இயங்கியது. அரசன் தலைவராக இருந்தாலும் அவருக்கு கீழே பல தரங்களை கொண்ட அரசு அதிகாரிகள், சடங்கு நடத்துபவர்கள், போராளிகள், விவசாயிகள் மற்றும் அடிமைகளும் இருந்தார்கள். இவர்களுக்கு இடையே ஒரு வகையான தொழில் சார்ந்த மற்றும் சமூக பிரிவும் காணப்பட்டது. மேலும் சமய நிகழ்வுகள், பண்டிகைகள், பழி செயல்கள் ஆகியவை அரச அதிகாரத்தின் கீழே நடந்தன. அது மட்டுமில்லாமல் களிமண் பானைகள், வெண்கல உபகரணங்கள், இசை கருவிகள் ஆகியவையும் சமூக பண்பாட்டின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. இவ்வளவு பிரம்மாண்டமான அரசையும் சமய நடத்தை முறையையும் கொண்டு வந்த ஷாங் வம்சம் கிமு 1046 ஜோ வம்சத்தினரால் வீழ்த்தப்பட்டது.
ஜோ வம்சம் பிறந்த இடத்திலே வெஸ்டர்ன் ஜோவ் என்றும் பின்பு ஈஸ்டர்ன் ஜோவ் என்றும் பிரிக்கப்பட்டது. இவர்கள் ஆட்சி செய்த காலம் கிமு 1046 முதல் கிமு 256 வரை. ஜோ வம்சம் மட்டும்தான் சீனாவின் மிக நீளமான ஆட்சி காலத்தை வைத்திருந்த ஒரே வம்சம். ஜோ அரசுகள் தங்களுடைய ஆட்சிக்கு மேண்டேட் ஆஃப் ஹெவன் எனும் கொள்கையை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது அரசன் ஒருவர் தனது அதிகாரத்தை மேலுலக கடவுளிடம் இருந்து பெறுகிறான். ஆனால் அவனுடைய தீமையின் காரணமாகவோ குற்றத்தின் காரணமாகவோ அந்த அதிகாரம் அவரிடம் இருந்து பறிக்கப்படும். இதன் மூலம் புதிய அரசர் வந்தாலும் அது சமூக நீதி, எனவே மக்கள் அதை ஏற்க வேண்டும் என்பதையே அது வலியுறுத்தியது. இது அடுத்த அரசுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் நெறிமுறைகளை வேரூன்ற செய்தது. ஜோ காலத்தில்தான் கான்ஃபூஷிசம், தாவோயிசம் போன்ற சிந்தனைகளும் வளர ஆரம்பித்தன. கான்ஃபூஷிசம் சமூக ஒழுக்கம், பாசம், மரியாதை, கற்றல் ஆகியவற்றை முக்கியமாக வலியுறுத்தும் ஒரு நெறிமுறை. தாவோயிசம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், செயல் அல்லாது சாந்தமாக இருப்பதே வாழ்க்கையின் கோட்பாடு என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு தத்துவம். இவை இரண்டுமே சீனாவின் சமூக சிந்தனையின் முக்கிய திசைகளை அமைத்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல வெஸ்டர்ன் ஜோ காலகட்டத்திலே முக்கியமான பல வழிகாட்டுதல்களும் வரைவுகளும் ஒழுக்க கோட்பாடுகள் மற்றும் வரலாற்று செய்திகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. புக் ஆஃப் டாக்குமெண்ட் என்று அழைக்கப்படும் சூஜிங் என்ற நூல் ஜோ அரசர்களின் உரைகள், அரசியல் ஆணைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை பதிவு செய்த ஒரு முக்கியமான ஆவணம். இதில் உள்ள பக்தி, நீதி மற்றும் அரசியல் நீதிமுறைகள் சீன அறிஞர்களின் அறநெறி நிலைப்பாட்டை கட்டமைத்தது. ஆனால் காலப்போக்கில் ஜோ வம்சத்தின் மைய அதிகாரம் சீர்குலைந்து கிமு 771 ஆண்டு அந்தந்த காலத்தில் உருவான தனிநபர் ஆட்சிகள் மற்றும் குறுநில அரசர்கள் மைய அரசை எதிர்த்து கலகங்களை நடத்த துவங்கினார்கள். இதனோடு வடமேற்கிலிருந்து நடந்து வந்த யாரு வம்சத்தின் அதாவது குவாண்டாங் நோம் தாக்குதல்களும் லோ அரசின் தலைநகரை அழித்தது. அரச குடும்பத்தினரை கிழக்காக நகர்த்த நிர்பந்தித்தது. இதுவே ஈஸ்டர்ன் ஜோ என்ற புதிய பருவத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. புதிய தலைநகரமாக லியோயாங் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஈஸ்டர்ன் ஜோ ஆட்சியின் காலம் இயல்பாகவே ஒரு அரசியல் சிதறலோடு தொடங்கியது. இந்த பருவத்தை ஸ்பிரிங் அண்ட் அச்சுமெண்ட் பீரியட், அதாவது கிமு 770 476 மற்றும் வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியட் கிமு 475 221 என இரண்டு முக்கியமான காலகட்டங்களாக பிரிக்கலாம். ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் தாயக பகுதிகளில் வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். இதில்தான் கி, கின், சூ, யான், ஜோ, வெய் மற்றும் ஹான் போன்ற பல பிரம்மாண்ட மாநிலங்களும் உருவாகின. ஆக இந்த காலகட்டம் போர்களின் காலமாக மட்டுமல்லாமல் அரசியல், தத்துவ சிந்தனைகள் மற்றும் புதிய சமூக அமைப்புகளின் உருவாக்க காலமாகவும் அமைந்தது. இதுவே 100 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் என்ற பெரும் அறிவியல் கலாச்சாரத்தின் அறிமுக காலமாகும். இதில் கான்ஃபூசியஸின் ஆத்திக சிந்தனைகள், தாவோயிசம் மற்றும் மோசி போன்ற தத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகித்தன. கான்ஃபூசியஸின் சிந்தனை தொகுப்பு அனலெக்ட் எனப்படும் அரசியல் ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம், கல்வியின் முக்கியத்துவம் போன்றவற்றை வலியுறுத்துகிறது. அவர் ஒரு மனிதன் தனது உள்ளுணர்ச்சியின் வழியாகவே நல்லாட்சி மற்றும் சமுதாய நலனை கட்டியெழுப்ப முடியும் என நம்பினார். அதேபோல தாவோவிசம் என்பது இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடிய வாழ்க்கை முறை, அதிகார விரக்தி, தியான நிலைகள் மற்றும் செயல்களில் தலையிடாமை ஆகியவற்றை வலியுறுத்தியது. இந்த இரண்டு பன்முக கொள்கைகளும் சீனாவின் பண்பாட்டு அடையாளங்களை நிர்ணயித்தன. அதைப்போல வாரிங் ஸ்டேட்ஸ் காலகட்டத்திலே ஒரு முக்கியமான முன்னேற்றம் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் நிகழ்ந்தது. இரும்பு உற்பத்தி, நீர்ப்பாசன அமைப்புகள், நவீன வாட்கள் மற்றும் கவசங்கள் ஆகியவை பெருகியது. புதிதாக உருவான நாகரிக கொள்கைகள் மற்றும் பயிற்சிகள், சிறந்த படைத்திறன், சிரமங்களுக்கு எதிரான பொதுமக்களின் மனப்பாங்கு ஆகியவை சின் ராஜ்யத்தை மற்ற மாநிலங்களை வென்று ஒற்றை சீனமாக மாற்றும் பாதையையும் அமைத்து கொடுத்தது. முக்கியமாக இக்காலகட்டத்தில் நடுநிலை மாநிலங்கள் கணிசமான வளர்ச்சியையும் வர்த்தக முன்னேற்றங்களையும் கண்டன. சந்தைகள், பண பரிவர்த்தனை முறைகள் மற்றும் வழித்தட கட்டமைப்புகள் மூலமாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையே பொருளாதார பிணைப்பும் உருவானது. அதைப்போல இந்த நிலையில் கின் ராஜ்யம் கிமு 221 முதல் மற்ற அனைத்து மாநிலங்களையும் வென்று சீனாவை ஒருங்கிணைத்தது.
இது ஜோ வம்சத்தின் சிதைவிற்கு பிறகு உருவான அனைத்து போர்களின் முடிவுக்கும் ஒரே சீன பேரரசு நோக்கி சீன வரலாற்றின் அடுத்த பெரிய கட்டத்திற்கும் வழிவகுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.